அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இதுதான் ப்ரோ முக்கியமான கட்டம். ஏன்னா ஒரு நம்ம காமெடியனாக பார்த்தவர் திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறி அந்த காமெடியனே உள்ளே தெரியாத மாதிரி நடிக்கிறார்ல, அதுதான் வந்து பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அது வந்து உண்மையிலே சூரியக்கிட்ட ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த விடுதலை படத்தில் எப்படி போலீஸாக கொடுத்தாரோ, இந்த படத்தில் அப்படியே ஒரு ஊர் கேரக்டர் ஒரு சீனில் கத்துறா இருப்பாங்க, அப்படியே அப்படியே வைப் ஆகுது நம்மளுக்கே. அவர் கத்துறது இல்லை, நம்மளுக்கே அப்படியே அந்த இது கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்கள்ல, சூரியக்கிட்டலாம் கூஸ் பம்ப்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படத்தில். அது அந்த இது ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தேன், அது அந்த சீன் அப்படியே வந்தது. கூட இந்த நம்ம சொலையத்தால் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் தான் எடுக்கிறாரு துரை செந்தில்குமார். காக்கி சட்டை, இந்த எதிர்நீச்சல் போட்டு பின்டாப்பில் சூரியக்கு எடுக்கிறது அதாவது வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே அது தெரியுது. நல்ல ஒரு ஊர் கதை சூப்பராக வந்திருக்கு. பத்தாவதுக்கு யுவன் சங்கர் ராஜா பக்காவாக போட்டுக்கிறாப்புல. ஏன்னா அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு தெரியுது, அந்த ஊர் ஃபீலிங்கே கண்டிப்பாக எடுத்துன்னு வந்துக்கிறாப்புல. வழக்கமாக அவர் வந்து நம்ம சிட்டியில் போடுற மாதிரி தான் இருக்கும் யுவன் சங்கர் ராஜா. இந்த ஊர் கதை சூப்பராக போட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏற்கனவே வந்து அந்த வெற்றிமா சாரோட டேரக்ஷனில் வந்து விடுதலை படம் வந்து செம்ம இது சூரிய நடிப்பு பர்ஃபார்மன்ஸ் பக்கா. அதே மாதிரி வந்து இது வெற்றிமாறன் அசிஸ்டண்ட்டாக இருக்கனால அந்த படம் பக்காவாக தான் இருக்கும். கருதான படம். அதோட ஃபஸ்ட்டு லுக் ஒன்று விட்டாங்களே, அதோட இல்லாமல் அது ஃபஸ்ட்டு ஒரு டீசர் ஒன்று விட்டாங்களே, அதே செம்ம இது. அது பார்க்குறப்ப அந்த உடையார வரப்போ சூரிய அப்போ உள்ள சூரியக்கும் இப்போ உள்ள சூரியக்கும் டிஃப்ரெண்ட் அதிகமாகிடுச்சு. அவர் மார்க்கெட்டு இப்போ பக்கா வேறு லெவலு. இப்போ அவர் காமெடியாக பார்க்காம ஒரு ஹீரோவாக தான் பார்க்குறாங்க. சூரி வந்து விடுதலை படத்தில் பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்தில் அவரோட கிளிம்ஸ் அப்பில் பார்த்தோம்ல, சூப்பராக இருந்தது. ஸோ அதே சூரி படத்தில் ஃபுல்லாக எப்படி வருவார்ன்றது பெரிய எதிர்பார்ப்போட நான் அறிகிறேன். மற்றவங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு அப்படி பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே இல்லைனாலும் சூரிய ரசிப்போம், அவள் தான். புதுசாக உன்னி முகுந்தன் போட்டிருக்காங்கல்ல, எப்படி பண்ணுறாரு பார்க்கலான்றது வெயிட்டிங்கில் இருக்கிறோம். படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ கண்டிப்பாக பார்ப்போம். சசிகுமார் சாரும் இருக்காரு. சசிகுமாரை பற்றி நமக்கு தெரியும்ல, எப்பயுமே கொஞ்சம் நல்ல கேரக்டராக தான் எடுத்து பண்ணுவார். அயோத்திக்கு அப்புறம் அவர் இந்த படத்தில் எதிர்பார்க்கலான்னு பார்க்கலாம். ஓகேண்ணே, அவரோட கெட்டப்லாம் எப்படின்னா இருக்குது இந்த படத்தில் பார்க்கும்போது? சூரியோட கெட்டப்லாம், சூரிய கெட்டப் எப்படி சொல்கிறது, அதான் சொல்கிறாங்கல்ல, வளர்ச்சினா இப்படி தான் இருக்கணும்னு, அந்த மாதிரி வந்துருக்கிறாரு. பார்க்கலாம். தான் ஏற்கனவே வின்னர் படத்தை பார்த்துருப்பீங்களா? வடி கூட பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல், முன்னாடி கூட டேரக்டர் நிற்க விடல, பின்னாடி இருந்தவர். அப்படி இருந்தவர் இன்றைக்கி வந்து காமெடியாக வளர்ந்து இல்லாமல் பெரிய ஒரு ஹீரோவாக ஆயிருக்கானா, அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கிளிம்ஸில் அவரோட ப்ரெசன்ஸ் நல்லா இருந்தது. சசிகுமாரோட இன்ட்ரோ உன்னி முகத்தோட அவரை தாண்டி அவர் சொல்கிறதுக்கும் அவர் வர்றதுக்கும் அந்த ஃப்ரேமுக்கும் சூப்பராக இருந்துச்சு. நான் சூரியனை பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன். விடுதலையில் நான் பார்த்து எவ்வளோ சட்டிலாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு தாண்டி கொஞ்சம் வெறித்தனமாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் நான் நம்புகிறேன். அந்த கிளிம்ஸ் பார்த்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ கூட போஸ்டர் இன்னைக்கு கூட போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த போஸ்டர் பார்த்து அந்த லுக்கு செம்மையாக இருந்துச்சு. அந்த கொஞ்சம் ரகடாக ராவாக அந்த லுக்கு நல்லா சுற்றி அவர் கையில் அருவான்னு நினைக்கிறேன். அது எப்படின்றதுனா அவர் நின்ன போஸ்ட்டுக்கும் ரகடாக இருந்ததுக்கும் எக்ஸ்பிரஷனுக்கும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்தேன். சூரிய அந்த இதில் பார்க்கும்போது, நம்ம விடுதலை பார்க்கும்போது இந்த கெட்டப் கொஞ்சம் வேறு மாதிரி சேஞ்ச் அப்பில் இருக்குது. நம்ம பார்த்து தான் ஆகணும். இந்த கெட்டப் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சூரிய பார்க்கும்போது நம்ம இவர் வேறு நடிச்சிருக்காரு, சசிகுமார் வேறு. அதை கெட்டப் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். காக்கி சட்டை நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்த்தோம், அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. கொடி இருந்தாலும் டபுள் ஆக்ஷனில் கொஞ்சம் இதுவாக இருந்தது. இருந்தாலும் இந்த படத்துக்கு கொஞ்சம் என்ன மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். மாற்றம் இருந்தால் தான் அது கொஞ்சம் பார்க்குற இதுவாக இருக்கும். கண்டிப்பாக மாற்றம் எடுத்துகிட்டு வருவார். யுவன் இப்போ பார்த்தோம், இப்போ கவின் படத்தில் பார்த்தோம், நல்லா பண்ணியிருக்கிறாரு. அடுத்த ஒரு படம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். எனக்கு காக்கி சட்டை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. கொடியும் ஓகே பார்க்கலாம், நல்லாயிருக்கும் ப்ரோ. எனக்கு பிடிக்கும் அவர் மேக்கிங், ரெண்டும் பிடிக்கும். யுவன் சார் பிஜிஎம் கிங்னு சொல்கிறோம். எல்லாம் அவருடைய மியூசிக் கேட்டு தான் நாங்களும் காலேஜ் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் கேட்டுட்டு வளர்ந்துட்டு இருக்கோம். சொல்லவே வேணாம், நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த படம் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மலையாளம் படம்லாம் அதிகமாக நம்ம இதில் வந்துருச்சு. அதனால் இந்த படம் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகேண்ணே, யுவன் சங்கர் ராஜா சார் பிஜிஎம் இருக்குது. அவரோட பிஜிஎம் நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. இவன் தான் பயங்கரமாக பிஜிஎம் மியூசிக்கில் இவனுக்கிட்ட சொல்லவே தேவையில்லை. அதனால் சூரிக்கின்றதால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட பண்ணியிருக்கலாம் அவர். காமெடியாக நம்ம நிறைய படத்தை பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது அவர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏதோ புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறாரு, கஷ்டப்படுறாரு. கண்டிப்பாக அது முயற்சி இருக்கும். இருந்தாலும் காமெடியாக பார்த்துட்டு சூரிய இப்படி பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ அவரோட கெட்டப் நல்லா இருக்குது. நம்மளோட கெட்டப்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நிறைய எதிர்பார்ப்பு. நம்ம இதை கெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த விடுதலை 2 கோர்ஸ் வெயிட்டிங்கில் இருக்கோம். அதனால் இந்த படமே நம்ம பெட்டராக தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா சூரிய ரொம்ப இது பண்ணுறாரு, நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து இந்த மாதம் 31 ரிலீஸ் ஆக போகுது. எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கீங்க? அவ்வளோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஏன்னா வேறு படம் எதுவும் இப்போதைக்கு இல்லை. ஸோ வெற்றிமாறன் அசிஸ்டண்ட்டுன்ற நம்ம பேர் போதும். பத்தாவது சூரிய ஃபார்மில் இருக்காப்புல. வெற்றிமாறன் சாரோட கதை தான் ப்ரோ. அப்படியா? அப்புறம் என்ன ப்ரோ, இதுக்கு மேலாம் ப்ரோ வேணும். பத்தாவது சூரிய ஃபார்மில் இருக்கிறாப்புல. ஸோ சூரிக்காகவும் பார்க்கலாம், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா விடுதலை அந்த மாதிரி இட்டு. ஸோ அதுக்காகவும் பார்க்கலாம். பத்தாவது இவரோட அசிஸ்டண்ட் எடுக்கிறாரு. ஸோ யுவன் சங்கர் ராஜா மியூசிக், இதுக்கப்புறம் என்ன வேணும்னு தெரில எனக்கு. பார்த்தா சசிகுமார்லாம் அதான் நிறைய கேரக்டர் ப்ரோ, நிறைய பேர் சொல்கிறவங்களாம் இருக்காங்க படத்தில்.
அதனால் வந்து கண்டிப்பாக வந்து 31ஆம் தேதி ஃபஸ்ட் ஷோவை நான் போய் பார்த்துருவேன். நமக்கு ட்ரீ டு வாட்ச் அப்படின்னு தான் பார்க்கணும் ப்ரோ. எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் சொல்லக்கூடாது. எல்லோரும் அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸ் தனியாக போட்டிருப்பாங்கல்ல, அது சசிகுமாருக்கு உண்டான அவர் பெர்ஃபார்மன்ஸ், உன்னிமுகுந்த் அவரோட இன்டென்ஸோ, சூரியனோட ஒரு தனி பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட தனித்தனியாக இருக்கும். நமக்கு ஒரு படமாக பார்க்கும்போது ட்ரீ டு வாட்ச், ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே அதானே வேணும். வெற்றிமாறன் சாருக்கு ஒரு கதையோட ஒரு வேறு ஒரு தான் இருப்பார். அதை பற்றி நம்ம எல்லாம் தெரியும். ஏன்னா அசுரா நம்ம பொல்லாத இது மாதிரிலாம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அது மாதிரி அசன்ட் ஆகிட்டு அது நம்ம புரிஞ்சுப்பால வெற்றிமாறன் சார் இப்படி தான் எடுக்கிறாருன்னா நம்ம அதோட தாண்டி பெட்டராக எடுக்கணுன்ட்டு அவருக்கு ஒரு தோணும்ல. அவ்வளோதான். ஓவராலாக இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்களா? ரொம்ப வெயிட் பண்ணுறேன். சூரிக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன்.